வணக்கம் நண்பா நண்பீஸ் அனைவருக்கும். நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் 72, 73 இதுக்கு எப்போ ஸ்கில் டெஸ்ட் வரும் அப்படின்னு எல்லா கேண்டிடேட்டுமே கேட்டுட்ருக்கீங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸ்கில் டெஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்குற கேண்டிடேட் முதல்ல நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஸ்கில் டெஸ்ட் நாளைக்கே வந்தால் நம்ம போய் ஸ்கில் டெஸ்ட் செஞ்சு அந்த ஸ்கில் டெஸ்ட்குள்ளே ஃபுல் மார்க் எடுத்து நம்ம ஜாப் வாங்கிடலாமா, அந்தளவுக்கு நம்ம தயாராக இருக்கோமா அப்படின்னு கேள்வி கேட்கணும். இது எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம ஸ்கில் டெஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறதுனாலையோ, ஸ்கில் டெஸ்ட்டு வந்தால் நம்ம போய் செய்யணும், எவ்வளோ நாள் காத்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறதுனாலையோ இங்கே ஒரு வேலை வாங்கி தரதுக்கு அதில் எந்த ஹெல்ப்பும் இல்லை. அப்போது நம்ம ஸ்கில் டெஸ்ட் எப்போ வரும் அப்படின்ற கேள்விக்கு பதிலாக, ஸ்கில் டெஸ்ட் இப்போ வந்தால் நம்மளால் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், ஸ்கில் டெஸ்ட் இப்போ வந்தால் நம்மளால் ஃபுல்லாக நல்லா 100% பெர்ஃபெக்டாக நம்மளால் அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்குது. அந்தளவுக்கு தயாராக இருந்தால் நம்ம அந்த கேள்வி கேட்கலாம். ஆனால் நாம் இன்னும் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு தயாராகலை. ஆனால் எப்போ வரும் அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் இருக்குது. அது தவறு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எம்ஹெச் ரெக்யூர்மெண்ட்டில் வாட்ச்மேனு, ஓஏ, ஜோப்தார் இந்த மாதிரி பலவிதமான பணிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க. அந்த ஒவ்வொரு பணிகளுக்கும் என்னென்ன டாஸ்க்கு அப்படிங்கிறத நம்ம தினந்தோறும் செஞ்சு பார்க்கணும். அப்போ நம்ம செஞ்சு பார்த்து எந்த அளவுக்கு டாஸ்க்கு செஞ்சு பார்த்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் போர்டு நம்மளுக்கு ஸ்கில் டெஸ்ட் கூப்பிடும்போது அங்கே போய் அந்த ஸ்கில் டெஸ்ட் நல்லா சூப்பராக பண்ணி ஃபுல் மார்க் எடுத்தால் தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும். நம்ம ஸ்கில் டெஸ்ட் எப்போ வரும் கேட்குறதுனால நமக்கு வேலை கிடைக்காது. நம்ம ஸ்கில் டெஸ்ட்டு தாமதமாகக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு வாய்ப்பு கொடுக்குது, கூட ஒரு நாள் கொடுக்குது. எதுக்கு அப்படின்னா, இன்னும் நீங்கள் இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு என்னென்ன டாஸ்க் அந்த டாஸ்க்கை நல்லா செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்றது தான். அதனால தான் நான் கேண்டிடேட்டுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்கில் டெஸ்ட் எப்போ வரும் அப்படின்றத எதிர்பார்க்குறத விட்டுட்டு, ஸ்கில் டெஸ்ட் நாளைக்கே வந்தால் நம்மளால் எந்த அளவுக்கு செய்ய முடியும், நம்ம எந்த அளவுக்கு தயாராக இருக்கோம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அப்படின்ற கேள்வி நீங்கள் உங்கள்கிட்ட கேளுங்க. நம்ம எந்த அளவுக்கு ஸ்கில் டெஸ்ட் தினந்தோறும் செஞ்சு பார்க்குறோம், அதில் நம்மளுக்கு என்ன ப்ளஸ் இருக்குது, நம்மளுக்கு என்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் திருத்தம் பண்ணி ஒவ்வொரு நாளும் நல்லா பெர்ஃபெக்டாக செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்கில் டெஸ்ட்டை நம்பி தான் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறீங்க. அதாவது நம்ம இந்த ஸ்கில் டெஸ்ட் வர வரைக்கும் எந்த வேலைக்கும் போகாமல் யாரும் இருக்க போகிறதில்ல. எல்லாருமே ஏதோ ஒரு வேலை, குடும்பத்துக்கு பொருளாதாரம்னு ஒன்று தேவை. அதனால் எல்லாருமே ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு தான் இருப்போம். பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு கூட சில பேர் படிக்கிறவங்க இருப்பீங்க, சில பேர் ஃபுல் டைமாக கூட வேலை பார்த்துட்டு, ஆனால் எப்படியோ ஏதோ ஒரு வேலையை நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தினந்தோறும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஃப்ரீ டைம் கிடைக்கும். அந்த ஃப்ரீ டைம் ஒரு மணி நேரம் டெய்லி இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்குன்னு ஒதுக்குங்க. நீங்கள் என்ன பணிக்கெல்லாம் விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அதுக்கு என்னென்ன டாஸ்க்கோ அந்த டாஸ்க்கு தினந்தோறும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டே இருங்க. செஞ்சு பார்த்து நேற்றுக்கு இந்த டாஸ்க்கை நான் எப்படி பண்ணேன், இன்றைக்கி அதை விட பெட்டராக பண்ணியிருக்கேன் அப்படி நீங்களே கம்பேர் பண்ணி என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் நல்லா தயாராகிட்டு அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நீங்கள் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வேலை வாங்கி தராது. அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். அதனால் ஸ்கில் டெஸ்ட் மேக்ஸிமம் ஏப்ரல், மே மந்த்துக்குள்ளே வந்துடும் கண்டிப்பாக. இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு இப்போ தானே வைவா மார்க் விட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அடுத்து ஓவரால் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விட்ருவாங்க. அவங்களுக்கு அடுத்து ஓவரால் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுட்டாலே அடுத்து 72, 73க்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் அது எப்போ வரும்னு நம்ம கேட்குற கேள்வி விட்டுட்டு, நம்ம தினந்தோறும் ஸ்கில் டெஸ்ட் என்னென்னலாம் நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறத நீ யோசித்து நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டு செஞ்சு பார்த்து உங்களை நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. ஸ்கில் டெஸ்ட் நாளைக்கு வச்சா நான் போய் செம்மையாக பண்ணிடுவோம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. அதுதான் நமக்கு ஸ்கில் டெஸ்ட் மார்க்கு தான் நம்மளுக்கு வேலையை வாங்கி தரப்போகுது. என்னடா நெகட்டிவாக பேசுகிறானே, இல்லை என்னமோ வளவலான்னு பேசுகிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது முக்கியம் தான். ஆனால் அதை விட முக்கியம் ஸ்கில் டெஸ்ட்டில் போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மார்க் வாங்குறது தான் முக்கியம். நம்ம எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு வேலை வாங்கி தராது. நம்ம ஸ்கில் டெஸ்ட்டில் போய் அவங்க கொடுக்குற டாஸ்க்கை எப்படி பண்ணுதோம், எவ்வளோ மார்க் எடுக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வேலை வாங்கி கொடுக்கும். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு வேலை வாங்குறது தான் முக்கியம். எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது அது ரெண்டாவது தான். முதல்ல எப்படி செய்யணும், எவ்வளோ மார்க் வாங்கணும், எப்படி வேலை வாங்கணும் ஸ்கில் டெஸ்ட்டில், இதுதான் நமக்கு முக்கியம். அதனால் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுங்க. அதன் பிறகு நம்ம எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் தினந்தோறும் எப்போதும் என்ன வேலை ரொட்டீனாக பார்ப்பீங்களா, தினசரி வேலையை அதை அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஸ்கில் டெஸ்ட்டுக்கு டாஸ்க்குக்குன்னு டைம் ஒதுக்கி தினந்தோறும் இந்த டைம் கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த டயத்துக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஜென்ட்ஸ் வேலைக்கு போய்ட்டுருக்க ஜென்ஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான், தினந்தோறும் இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு டாஸ்க்குன்னு ஒதுக்கி அதை நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். அதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு முக்கியம்.
மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.